கந்திலி அருகே கற்பழிக்க முயன்றது மட்டுமில்லாமல் தந்தையும் தன்னையும் அடித்து துன்புறுத்தி தந்தையை கத்தியால் குத்திய நபர்கள் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை. நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்த பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அடுத்த மண்டல நாயனகுண்டா பத்ரி கானூர் பகுதியில் வசிப்பவர் முனுசாமி மகள் சரளா. இவருக்கு திருமணமாகி அஸ்வின் ராஜா என்ற மகன் உள்ள நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை தன்னுடைய மகன் அஸ்வின் ராஜா வீட்டில் காணவில்லை என்று அருகாமையில் இருக்கும் தன்னுடைய அம்மா வீட்டிற்கு போய் இருப்பானோ என்ற சந்தேகத்தில் அவனை தேட முயன்றபோது அதே பகுதியில் வசிக்கும் திம்மராயன் மற்றும் அவரது மகன் அருண்குமார் சரளாவை பாலியல் சீண்டல் செய்து பலாத்காரம் செய்ய முயற்சி செய்ததால் அதிர்ச்சி அடைந்த சரளா கத்தி கூச்சலிட்டு தப்பி ஓடியுள்ளார். ஆனால் ஏற்கனவே இருந்த முன்விரோதம் காரணமாக சரளாவை பின்தொடர்ந்த திம்மராயன் மற்றும் அவரது மகன் அருண்குமார் தந்தை வீட்டிற்குள் அடைக்கலம் புகுந்து சரளாவையும் அவரது தந்தை முனுசாமியையும் சராமரியாக தாக்கியது மட்டுமில்லாமல் தந்தை முனுசாமியை கத்தியால் குத்தி தப்பிச் சென்றுள்ளனர். இது சம்பந்தமாக கந்திலி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு முகாம் கூட்டத்தில் மனு அளிக்க சரளா வந்திருந்தார். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகார் மீது உரிய முதல் தகவல் அறிக்கை போடுவதற்கு ஏற்பாடு செய்ய உத்தரவிட்டார். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.